ஓகே, ஃபார்மேட் அடிச்சாச்சா? அடுத்த கேள்வி டிஸ்கஸ் பண்ணுவோமா? அடிச்சிட்டு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லைங்களே. டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ம். செயற்பாடு ஒன்று. சாகிர் வணிகத்தின் 2026 6 திகதி அன்று காணப்பட்ட மீதிகள் பின்வருமாறு. காசு மீதி, கடன் பட்டோர், மூலதனம், கடன் கொடுத்தோர். சரியா? இதெல்லாம் என்ன மீதி? ஆரம்ப மீதிகள். ஆரம்ப மீதிகள்லாம் அந்தந்த பேரேட்டு கணக்குகளில் உரியவாறு ஆரம்ப மீதின்னு போட்டணும். காசு வந்து வரவு மீதி, கடன் பட்டோர் வரவு மீதி, மூலதனம் என்ன மீதியா இருக்கும்? செலவு மீன். செலவு மீதி, கடன் கொடுத்தோர் செலவு மீதியா இருக்கும். அடுத்து 2026 ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. அதுல 2026 6/15 சாரி 6/5 25,000 வைப்பிலிடப்பட்டு வங்கி நடைமுறை கணக்கொன்று ஆரம்பிக்கப்பட்டது. இரட்டை பதிவு தெரியும் தானே? சொல்லுங்க. ம். வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. பிரசன்யா, நாங்கள் எவ்வளோ நேரம் அந்த காசோலை அந்த வங்கி கணக்கினை கூட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் முதலாவது செயற்பாடு டிஸ்கஸ் பண்ண அவங்க கொடுத்துருக்க உதாரண கணக்கு. இப்போ ரெண்டாவது நம்ம இங்கே கொடுத்துருக்க கேள்வியை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு மேலே வந்து மறுக்கப்பட்ட காசோலை சம்மந்தமாக கதைச்சோம். மறுக்கப்பட்ட காசோலை போன கிளாஸில் கதைச்சதை தவிர மறுக்கப்பட்ட காசோலை சம்மந்தமாக புதுசாக காய்ச்சோம். அந்த மறுக்கப்பட்ட காசோலையில் ரெண்டு விதமாக இருக்குது. வைப்பிலிடப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை, அடுத்து வழங்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. அதுக்கான இரட்டை பதிவு இந்த கேள்விங்களில் வர்ற நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் இந்த கேள்வி செய்கிறதுக்கு வங்கி கணக்குக்கான ஃபார்மேட்டை மட்டும் அடிச்சுக்கோங்க. வங்கி கணக்குக்கான ஃபார்மேட் வந்து மேலே உதாரண கணக்கில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை அடிச்சுக்கோங்க. இரட்டை பதிவுகள் நம்ம பதிஞ்சு பதிஞ்சுக்கிட்டே போவோம். சரியா? ஓகே. இதில் முதலாவது 25,000 இட்டு வங்கி நடைமுறை கணக்கு வங்கி நடைமுறை கணக்கு ஆரம்பித்தலுக்கு முதலாவது இரட்டை பதிவு எப்படி வரும்? காசு கணக்கு எங்கே வரும்? சொல்லுங்க. செலவு. காசு கணக்கு செலவு, வங்கி நடைமுறை கணக்கு வங்கி கணக்கு வரவு. சரிதானே? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. இல்லண்ணா. இரண்டாவது. ஓகே, இரண்டாவது 6ஆம் மாதம் 8ஆம் தேதி 40ஆம் இலக்கம் கொண்ட 20,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டு பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. இரட்டை பதிவு சொல்லுங்க. வங்கி கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவு. வங்கி கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவு. அவ்வளவுதான். அடுத்து பின்வரும் காசோலைகள் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டன. கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற 48ஆம் இலக்கம் கொண்ட 12,000 பெறுமதியான காசோலை. கடன்பட்டோரிடமிருந்து ஒரு காசோலையை வாங்கி வைப்பு செய்யறோம். சொல்லுங்க. வங்கி கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. ஆ. அடுத்து 45ஆம் இலக்கம் கொண்ட 18,000 பெறுமதியான காசோலை. விற்பனை மூலம் பெற்றது. வங்கி கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. ஓகே. அடுத்து கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற 66ஆம் இலக்கம் கொண்ட 18,000 பெறுமதியான காசோலை. வங்கி கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. ஓகே. அவ்வளவுதான். அடுத்து காசாக 10,000 வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. காசா 10,000 வங்கியில போடுறோம். வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து கடன் பட்டோரிடமிருந்து பெறப்பட்டு வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட 12,000 பெறுமதி கொண்ட 68ஆம் இலக்கம் கொண்ட காசோலை மறுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கணும். கடன் பட்டோரிடமிருந்து பெறப்பட்டு வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட 12,000 பெறுமதியான 68ஆம் இலக்கம் கொண்ட காசோலை மறுக்கப்பட்டது. இந்த காசோலை ஞாபகம் இருக்கு தானே? இந்த கொடுக்கல் வாங்க கடன் பட்டோரிடமிருந்து பெற்று 68,000 பெறுமதியான காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. சரியா? சரி, 68ஆம் இலக்கம் கொண்ட 12,000 பெறுமதியான காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. வைப்பு செய்யப்பட்ட போது நம்ம எப்படி இரட்டை பதிவு பதிஞ்சோம்? கடன் பட்டோர் கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரவு. இப்போ இந்த காசோலை மறுக்கப்படுது. எப்படி பதியணும்? சொல்லுங்க பாப்போம். இப்ப அந்த பதிவை இல்லாம கடன் பட்டோர் கணக்கு வரவு,
ம். வங்கி கணக்கு செலவு. ஆ கடன் பட்டோர் கணக்கு வரவு வங்கி கணக்கு செலவு. சரியா? பிரச்சனை நல்லா விளங்குச்சா? நல்லா கவனிச்சுக்கணும் இந்த விஷயத்த. சரியா? அப்ப அடுத்த பதிவுக்கு போவோம். இது வந்து நம்ம வைப்பு செய்யப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. நம்ம ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கி பேங்க்ல வைப்பு செய்யறோம். அந்த வைப்பு செய்யப்பட்ட காசோலை மறுக்கப்படுது. சரியா? ம். அடுத்து பின்வரும் இலக்கம் கொண்ட காசோலைகள் வழங்கப்பட்டன. வாடகைக்கு வழங்கிய 41,000 சாரி 41ஆம் இலக்கம் கொண்ட 8,000 பெறுமதியான காசோலை. சொல்லுங்க இரட்டை பதிவு. வங்கி கணக்கு செலவு, வாடகை கணக்கு வரவு. ஓகே. கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய 42ஆம் இலக்கம் கொண்ட 15,000 பெறுமதியான காசோலை. கடன் கொடுத்தோருக்கு. கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு. ம். அடுத்து வாடகைக்காக வழங்கிய 8,000 பெறுமதியான காசோலை மறுக்கப்பட்டது. வாடகைக்காக வழங்கிய 8,000 பெறுமதியான காசோலை. நம்ம வாடகைக்காக கொடுத்தோம், ஒரு காசோலை எழுதி கொடுத்தோம். அந்த காசோலை என்ன நடந்துருச்சு? வெளியிட இல்லாம போயிடுச்சு. இப்போ வர- கொடுத்த நேரம் எப்படி பதிஞ்சோம்? வாடகை கணக்கு வரவு வங்கி கணக்கு செலவுன்னு பதிஞ்சோம். இந்த பதிவை இப்ப இல்லாமக்க போறோம். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இதுக்கான இரட்டை பதிவு சொல்லுங்க நிஸ்மிதா. வங்கி கணக்கு வரவு, வாடகை கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவு வாடகை கணக்கு செலவு. ஏன்னா முதல்ல வாடகை கணக்குல வரவுல பதிஞ்சோம், அது இல்லாமக்கு வாடகை கணக்குல செலவுல பதியும். முதல்ல வங்கி கணக்குல செலவுல பதிஞ்சோம், அது இல்லாமக்கு வங்கி கணக்குல வரவுல பதியும். அவ்வளவுதான். சரியா? அடுத்து விற்பனை மூலம் சாரி இந்த என்ன வாடகைக்காக வழங்கிய மறுக்கப்பட்ட காசோலைக்கு பதிலாக வாடகைக்கு வழங்கிய மறுக்கப்பட்ட காசோலைக்கு பதிலாக 43ஆம் இலக்கம் கொண்ட 8,000 பெறுமதியான காசோலை என்று வழங்கப்பட்டது. திருப்பி ஒரு காசோலை கொடுக்கும். ரெட்டை பத்தி சொல்லுங்க. வங்கி கணக்கு செலவு, வாடகை கணக்கு வரவு. வெரி குட். அவ்வளவே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம குழம்பாம இருந்தோம்னா சரி. அடுத்து 6ஆம் மாசம் 27ஆம் தேதி விற்பனை மூலம் பெற்ற 105ஆம் இலக்கம் கொண்ட 21,000 பெறுமதியான காசோலை. சரியா? அன்றைய தினமே வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. ம். சொல்லுங்க. வங்கி கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அவ்வளவுதான். அடுத்து அதுக்கான வங்கி கணக்கினை தயாரிக்க ஏனைய பேரிட்டு கணக்குல தயாரி. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இவ்வளவு தான் விஷயம். பதிஞ்சுக்கிட்டே போனீங்களா? ஆமாண்ணா. ஓகே. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லண்ணா. இது வந்து இந்த பயிற்சி வந்து நம்ம இரட்டை பதிவை விளங்கிக் கொள்வதற்காக மட்டும் உள்ள பயிற்சி. சரியா? அதாவது வங்கி கணக்கு சம்பந்தமான பதிவுகளை நம்ம எப்படி வணிகத்துல மேற்கொள்றோம். சரியா? இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம செய்யற வங்கி கணக்கு. சரியா பார்த்தோம்னா இது நம்ம செய்யற வங்கி கணக்கு. பேங்க் நமக்காக ஒரு வங்கி கணக்கு செய்யும் தானே? வங்கி கூற்று. ஆமாண்ணா. அதுக்கு பேர் என்னது? வங்கி கூற்று. பேங்க் நமக்காக செய்யறதுக்கு பேர் என்னது? வங்கி கூற்று. இப்போ பேங்க்கும் சரியா செய்யுது, நம்மளும் சரியா செய்யறோம். அப்படியா இருந்தா பேங்க் நம்மளுக்காக செய்யற கணக்கும் நம்ம பேங்க்ல இருக்க காசுக்காக செய்யற கணக்கும் சமண வரணுமா இல்லையா? சமண வரணும்ண்ணா. சமணா வரணும். சமணா வருதா இல்லையா, அப்படி வராட்டி என்ன காரணம் அப்படின்ற விடயங்களை தான் அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த தலைப்பு வந்து வங்கி மேலதிக பற்று. முக்கியமான விஷயம் என்னது? வங்கி மேலதிக பற்று. கதவுமா இந்த விஷயத்தை என்னன்னு சொல்லி. ஓகே. வங்கி மேலதிக பற்று அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம என்ன செய்வோம்? பேங்க்ல நம்மோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு நம்ம செக் எழுதுவோம். இப்போ என் பேங்க்ல 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னா நான் 9,000 ரூபாய், 8,000 ரூபாய், 7,000 ரூபாய், 6,000 ரூபாய், இல்லாட்டி 9,500 ரூபாய், 10,000 வரைக்கும் செக் எழுதுறோம். சரியா? இப்போ பேங்க் எனக்கு ஒரு வசதியை கொடுக்குது. அந்த வசதிக்கு பேர் வங்கி மேலதிக பற்று. பேங்க் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒஃபர் மாதிரி ஒன்று வசதி ஒன்று கொடுக்குது. என்னன்னா வங்கி மேலதிக பற்று. இந்த ஒஃபர் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த வசதி என்ன சொல்லுதுன்னா, என் பேங்க்ல 10,000 ரூபாய் இருந்தாலும் 10,000 ரூபாயை விட அதிகமான ஒரு பெறுமதி, அந்த தொகையை விட அதிகமான ஒரு பெறுமதிக்கு
காசோலை எழுதி கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கான வசதியை எனக்கு வங்கி வழங்குது. அப்படி கொடுக்கிற வசதிக்கு பேரு தான் வங்கி மேலதிக பற்று. இது ஒரு வகையான கடன். வங்கி மேலதிக பற்று என்னது அப்ப? கடன். கடன். சரியா? பேங்க் நடைமுறை கணக்கு உரிமையாளருக்கு இப்ப இது எல்லா இப்ப நானும் ஒரு பேங்க்ல வங்கி நடைமுறை கணக்கு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சு அடுத்த நாளே எனக்கு வங்கி மேலதிக பற்று கிடைச்சிருமா? இந்த வசதி கிடைச்சிருமா? எனக்கு இல்ல. கிடைச்சிருமா? இல்ல. இல்ல. ஏன்னா பேங்கோட நான் இவ்வளவு நாள் செஞ்ச கொடுக்கல் வாங்கல் இருக்கும் தானே. எவ்வளவு பெறுமதியான டிரான்சாக்ஷன் இந்த ஒரு மாசத்துக்கு நடக்குது, எவ்வளவு பிசினஸ் நடக்குது எனக்கு. இப்போ அது அடுத்து பேங்கோட ஒரு நல்ல உறவு முறை இருக்கணும். நான் வாங்கின கடன் எல்லாம் திருப்பி சரியா கட்டுறேனா இல்லையா, இல்லாட்டி நான் ஏதாச்சும் போலீஸ் கேஸில் மாட்டியிருக்கேனா, இப்படி ஏதாச்சும் என்னை பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பேங்க்கிட்ட இருக்கும். அடுத்து வந்து பேங்க்கோட ஒரு நல்ல ஒரு உறவு முறை இருக்கணும். அப்போ இதெல்லாம் வச்சுக்கொண்டு தான் பேங்க் வந்து தீர்மானிக்கும் எனக்கு இந்த வங்கி மேலதிகப்பற்ற கொடுக்கிறதா இல்லையா. அப்போ ஆரம்பிச்ச அன்னைக்கே வங்கி மேலதிகப்பற்ற எழுத முடியுமா? முடியாது. பேங்க்கோட ஒரு நல்ல ஒரு தொடர்பை நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் இந்த வங்கி மேலதிகப்பற்று வசதி நமக்கு கிடைக்கும். ஓகேயா? இப்போ இந்த வங்கி மேலதிக பற்று கிடைச்சிச்சுன்னா, இப்போ வங்கி மேலதிக பற்றை பயன்படுத்தி நான் காசோலைகளை எழுதுறேன். சரியா? இப்போ பேங்கோட மீதி வங்கி மீதி வந்து எனக்கு என்னது? ஒரு சொத்து தானே. பேங்கோட மீதி வந்து எனக்கு ஒரு சொத்து. இப்போ வங்கி மேலதிக பற்றை நான் யூஸ் பண்ணனா, அந்த ஆஃபரை நான் யூஸ் பண்ணனா அது வந்து எனக்கு என்னவா மாறிடும்? வங்கி கணக்கு கடன். கடன். கடன்னா என்ன கூறு? வங்கி கணக்கீட்டின் கூறுகள்ல என்னவா மாறிடும்? பொறுப்பா. பொறுப்பா மாறிடும். வெரி குட். நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? நான் வங்கி மேலதிகப்பற்று அப்ப வங்கி மீதி செலவுல வருதுன்னா என்ன மீதி செலவா வரும்? பொறுப்பு மீதிகள் தானே செலவா வரும். அப்ப என்னைக்காச்சு வங்கி மீதியை மைனஸ்ல கொடுக்குறாங்களா இருந்தால் அப்ப அங்க என்னத்தை யூஸ் பண்ணியிருக்கோம்? வங்கி மேலதிகப்பற்று வசதியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால வங்கி மீதி என்னவா மாறிடுச்சு? செலவு மிகுதியா மாறி வங்கி மீதி ஒரு பொறுப்பாக மாறிடுச்சு நமக்கு. கிளியரா? வங்கி மேலதிகப்பற்ற நான் என்ன, அது என்ன, அது வந்து என்ன எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ற விஷயம். ஓகே. இப்போ நம்ம புக்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு போவோம். வங்கி மேலதிக பற்று சம்பந்தமா. வங்கி மேலதிக பற்று வங்கி நடைமுறை கணக்கில் தற்போது காணப்படும் மிகுதியிலும் பார்க்க, இப்ப இருக்கிற மிகுதியிலும் பார்க்க கூடுதலான தொகைக்கு காசோலைகளை வழங்க நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு வங்கியால் அனுமதிக்கலாம். இதற்கமைய இத்தகைய வசதியே வங்கி மேலதிக பற்று என அழைக்கப்படும். சரியா? இதற்கமைய வணிகத்தினால் வங்கி கணக்கில் உள்ள மிகுதியின் அளவையும் விட மேலதிகமான தொகைகளுக்கு காசோலை வழங்கும் போது வங்கி கணக்கின் வரவு பக்கத்தின் கூட்டுத்தொகையை விட செலவு பக்கத்தின் கூட்டுத்தொகை அதிகமாக இருப்பதன் காரணமாக வங்கி கணக்கு செலவு மீதி ஒன்றை காட்டும். இப்போ வரவுல நம்ம எவ்வளவு போட்டோமோ அதை விட அதிகமா எடுத்தோம்னா செலவு மீதிக்கு போயிருந்தானே. ம். இவ்வாறு காணப்படும் செலவு மீதி வங்கி மேலதிக பற்று எனப்படும். அப்ப வங்கி கணக்குல செலவு மீதி காணப்பட்டால் அது என்ன அழைக்கப்படும்? என்னன்னு சொல்லப்படும்? வங்கி கணக்குல செலவு மீதி இருந்தா வங்கி மேலதிக பற்று. வங்கி மேலதிக பற்று. இது வணிகத்தின் பொறுப்பு ஒன்றாக கருதப்படும். இந்த வங்கி மேலதிக பற்று வணிகத்தின் ஒரு பொறுப்பாக கருதப்படும். இதற்கமைய கணக்கில் இருக்கும் மிகுதியை விட மேலதிகமான தொகைக்கு காசோலைகளை வழங்கும் போது வங்கியானது சரி வங்கியானது அக்காசோலைகளுக்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதனால் கணக்குரிமையாளர் வங்கிக்கு கடன்பட்டோர், வங்கிக்கு நம்ம கடன்பட்டோர் ஆக கருதப்படுவார். இவ்வாறு வங்கி கூற்றில் காணப்படும் வரவு மீதி வங்கி மேலதிக பற்று என அழைக்கப்படும். இப்போ நம்மட காசு கணக்கு இருக்கு தானே, சாரி வங்கி கணக்கு இருக்கு தானே, அது வந்து செலவு மீதியா இருந்தா வங்கி மேலதிக பற்று. அப்ப அது செலவு மீதியா இருக்குன்னா வங்கி கூற்று என்ன மீதியா இருக்கும்?
வரவு மீதியா இருக்கும். வரவு மீதி. ஆ ஏன்னா அங்க நம்ம கடன் பட்டோரா மாறிடுறோம். கடன் பட்டோருக்கு கடன் பட்டோர் நமக்கு என்ன மீதி அவங்களுக்கு என்னவா மாறிடும், சொத்தா மாறிடும். அப்ப அவங்களுக்கு சொத்துனா அவங்க செய்யற கணக்குல எங்க இருக்கும், வரவுல இருக்கும். அப்ப வங்கி கூற்று மீதி வரவு மீதியாக காணப்படும் இடத்து அதுவும் வங்கி மேலதிக பற்று, அல்லது வங்கி கணக்கு மீதி செலவு மீதியாக காணப்பட்டால் அதுவும் வங்கி மேலதிக பற்று. உதாரணம் 2026 7/1 தேதியில் சாம் சாமிநாதனின் வணிகத்தில் கணக்கின் சாதகமான மீதி வரவு மீதி 12,000 இருந்தது. ஜூலை மாதத்தினுள் வங்கி கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. ஜூலை மாதத்துல வங்கி நடைமுறை கணக்கு பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை கொடுத்துருக்காங்க. காசு வைப்பு 8,000. இரட்டை பதிவு சொல்லுங்க. வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. ஓகே. வைப்பிலிடப்பட்ட வைப்பிலிடப்பட்ட லிடப்பட பெற்ற காசோலைகள். இப்போ நம்ம வாங்கின காசோலைகள் விற்பனை மூலம் பெற்ற காசோலை 9,000. சொல்லுங்க. வங்கி கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. வாடகை வருமானத்திற்காக பெற்ற காசோலை 7,000. வங்கி கணக்கு வரவு வாடகை கணக்கு செலவு. ஓகே. கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசோலை 6,000. வங்கி கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு. ஓகே. அடுத்து வழங்கப்பட்ட காசோலைகள் கடன் கொடுத்தோருக்கு 16,000. வங்கி கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. ஊழியர் சம்பளம் 15,000. இப்போ எதுக்கு நான் அவ்வளோத்துக்கும் இரட்டை பதிவு சொல்றேன்னா, உங்களுக்கு எந்த அளவு நீங்க இரட்டை பதிவு சொல்றீங்களோ அந்த அளவு கிளியர் ஆகுது இரட்டை பதிவு பிரச்சனை இல்லாமல். சரியா? இரட்டை பதிவு ஃபுல்லா கிளியர் ஆகிருச்சுன்னா அடுத்தடுத்து வர்ற பாடங்கள் தெளிவாக செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா இப்போ அடுத்த பாடங்கள்ல வழுக்களை திருத்தல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல என்னது, இங்கே ஒரு பிழையை மிஸ்டேக் கொண்டு விடுவாங்க. இந்த இடத்துல ஒரு பிழை விட்டா இதை திருத்தணுமா இருந்தால் இந்த இடம் நம்மளுக்கு கிளியரா இருக்கணும் தானே. இப்போ அதனால தான் எல்லா விஷயத்தையும் ரெட்டை பதிவு கேட்டு கேட்டு போறேன். சரியா? இப்போ ரெட்டை பதிவு நீங்களும் ஒரு கணக்கு செய்யற நேரம் எல்லா விஷயத்துக்கும் ரெட்டை பதிவு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. எல்லா விஷயமும் தெரியுதான்னு. அப்பதான் நம்ம 100 மார்க்ஸுக்கு பேப்பர் செய்யலாம். சரியா? ம். ஊழியர்களின் சம்பளம் சொல்லுங்க. ரெட்டை பதிவு சம்பளத்துக்காக எவ்வளவு கொடுத்துருக்கோம், 15,000. அடுத்து கொள்வனவு. ம் சம்பள கணக்கு வரவு ம் சம்பள கணக்கு வரவு வங்கி கணக்கு செலவு. ஓகே. கொள்வனவுக்காக எவ்வளவு கொடுத்துருக்கோம், 25,000. சொல்லுங்க. 25,000. இரட்டை பதிவு. வங்கி கணக்கு செலவு கொள்வனவு கணக்கு வரவு. கொள்வனவு என்ன வகையான கணக்கு, வருமானம். அப்ப விற்பனை என்ன வகையான கணக்கு, செலவினம். ஐயோ, விற்பனை என்ன வகையான கணக்கு, வருமான கணக்கு. அப்ப கொள்வனவு என்ன வகையான கணக்கு, ரெண்டையும் மாத்தி சொல்றீங்க. விற்பனை வருமானம்ன்றது கிளியரா? செலவின கணக்கு. ஓகே. விற்பனை வருமானம் அப்படின்றது ஆமாண்ணா. கிளியரா? ஓகே. கொள்வனவு என்பது ஒரு விதிவிலக்கு. இப்ப கொள்வனவு செஞ்ச கேட்க அது செலவா மாறிடாது. அதை விற்பனை செய்யும் போது தான் அது செலவா மாறும். விளங்குச்சா? அப்ப கொள்வனவு என்பது ஒரு செலவு வகை கணக்கு. அது ஒரு விதிவிலக்கு. ஏன்னா மின்சார கட்டணம்ன்றது யூஸ் பண்ண கைக்கு செலவு. கொள்வனவுன்றது நம்ம வாங்கி வைக்கிறது தான். அது நம்ம இப்போ ஒரு டிரெக்டா பார்க்கும்போது கொள்வனவுன்றது ஒரு செலவு இல்லை. ஆனால் அது என்ன வகையான கணக்குன்னு கேட்டா, கொள்வனவுன்றது என்ன வகையான கணக்கு, செலவு வகையான கணக்கு. கொள்வனவு என்ன வகையான கணக்கு, செலவு வகையான கணக்கு. செலவு வகையான கணக்கு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கணக்குல பார்த்தோம்னா நம்ம ஆரம்ப மீதி 12,000 இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் 8,000 ஒன்று, 9,000 ஒன்று, 7,000, 6,000ன்னு சொல்லி வைப்பிலிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளவு காசோலைகளை வழங்கணும், 16,000, 15,000, 25,000, மொத்தமா 56,000 பெறுமதியான காசோலைகளை வழங்கியிருக்கோம். போன மாசத்துல ஆனா ஆரம்ப மீதியையும் வைப்பிலிட்டதையும் சேர்த்து கூட்டினோம்னாலே 42,000 தான் வருது. அப்ப பேங்க்ல நம்ம எக்ஸ்ட்ரா 14,000 காசோலை எழுதி இருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா எழுதப்பட்ட 14,000 என்னவா இருக்கும் அப்ப,
வங்கி மேலதிக பற்று. வங்கி மேலதிக பற்று. இது வணிகத்துக்கு என்னது? பொறுப்பு. பொறுப்பு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வங்கி கணக்கு வணிகத்துக்கு என்னது? சொத்து. சொத்து. அதே வங்கி கணக்கு செலவு மீதியா இருந்தா என்னது வணிகத்துக்கு? பொறுப்பு. பொறுப்பு. கிளியரா அந்த விஷயம்? ம். ஆமாண்ணா. மேற்காட்டிய உதாரணத்திற்கமைய வங்கி கணக்கு செலவு பக்கத்தின் கூட்டுத்தொகை 56,000 ஆகவும் வரவு பக்கத்தின் கூட்டுத்தொகை 42,000 ஆகவும் இருந்தது. சரியா? இதற்கமைய செலவு பக்கத்தின் கூட்டுத்தொகையை விட வரவு பக்கத்தின் கூட்டுத்தொகை 14,000-ஆல் குறைவாக இருப்பதன் காரணமாக வங்கி கணக்கில் 14,000க்கு செலவு மீதி ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு வங்கி மேலதிக பற்று இது வங்கி மேலதிக பற்று என குறிப்பிடப்படும். வங்கி மேலதிக பற்றினை மீள வங்கிக்கு செலுத்துவதற்கு கடப்பாடு இருப்பதனால் இதனை வணிகத்திற்கு பொறுப்புண்டாக கருத முடியும். கிளியரா? வங்கி மேலதிக பற்று வணிகத்துக்கு என்னது? ஒரு பொறுப்பு. கிளியரா அந்த விஷயம்? ஆமாண்ணா. ஓகே. இப்போ ரெண்டு பேரும் ஓகே. இப்போ வங்கி கணக்குக்கான ஒரு ஃபார்மேட் ஒன்று அடிச்சுங்க. வங்கி கணக்குக்கான ஃபார்மேட் அடிங்க. இந்த செயற்பாடு செய்வோம். செயற்பாடு 2 டக்குன்னு 2 மினிட்ல அடிச்சுட்டு சொல்லுங்க பாப்பா. வங்கி கணக்குக்கான ஃபார்மேட் டக்குன்னு அடிச்சிடலாம். சொல்லுங்க, அடிச்சுட்டு சொல்லுங்க. ஒரு விஷயத்தையும் விளங்கிட்டு செய்யுங்க. எதுவும் டவுட்னா இடையில நிப்பாட்டி கேளுங்க. சரியா? சரி, அடிச்சாச்சா? செய்வோமா? அடிச்சாச்சு. ஓகே. இப்போ கேள்வி வாசிப்போம். ரெண்டு பேரும் மற்றவங்க அடிச்சாச்சு தானே? ஓகே. கேள்வி வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கணும். விக்டர் என்பவர் ஆடை அணிகலன்களை விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார். அவர் கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்காக வங்கி நடைமுறை கணக்கொன்றினை ஆரம்பித்துள்ளதுடன் நீண்ட காலமாக ஒழுங்குமுறைக்கமைய கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுள்ளமையினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 1,00,000 வரையில் வங்கி மேலதிக பற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை பெற்றுள்ளார். 2026 5/1 திகதி அன்று அவரது வங்கியின் கணக்கு மீதி 45,000 இருந்தது. மே மாதத்தில் அவரது வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் வருமாறு. சரியா? வைப்புக்கள் எவ்வளோ? காசு 14,000. பதிஞ்சிட்டீங்களா? காசு கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரவு. பதிஞ்சாச்சா? ஆமா. அடுத்து காசோலை வைப்பு 15,000. வங்கி கணக்குல எங்க வரும்? வரவு. அடுத்து காசோலை வைப்பு 16,000. வங்கி கணக்குல வரவு. இந்த காசோலை இலக்கத்தை முன்னுக்கு விபரத்துல எழுதுங்க. இல்லாட்டி காசோலை வைப்புன்னு எழுதுங்க. எழுதியாச்சா வரவு பதிவெல்லாம்? அடுத்து செலவு பதிவுகளை பதிவுங்க பாப்போம்.
வழங்கப்பட்ட காசோலைனா செலவு பதிவு தானே, பதிங்க. பதிஞ்சிட்டு சொல்லுங்க ரெண்டையும். சரியா? ஓகே. அடுத்த விஷயம் போமா. ஆ. ஓகே. வைப்பிலிடப்பட்ட அனைத்து காசோலைகளும் வங்கி நடைமுறை கணக்கில் சேர்க்கப்பட்டிருந்தது. போட்ட எல்லா காசோலையும் நம்ம பேங்க்ல வந்து செஞ்சு. அடுத்து வழங்கப்பட்ட காசோலைகளின் தொகைகள் வங்கி நடைமுறை கணக்கில் கழிப்பனவு செய்யப்பட்டது. நம்ம கொடுத்த காசோலையெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. நான் ஒரு ஆளுக்கு காசோலை கொடுத்துருக்கேன்னா அவங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போயிட்டு அவங்க காசோலை வாங்கிட்டாங்க. மேற்காட்டிய கொடுக்கல் வாங்கல்களை வங்கி கணக்கில் பதிவு செய்து அதனை சமப்படுத்தி காட்டுக. வங்கி கணக்கு சமப்படுத்தியாச்சா? சமப்படுத்திட்டு எவ்வளவு பெறுமதி வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். சரியா? எவ்வளவு வருது? ஆரம்ப மீதி 45,000 வரவுல இருக்கும். அதோட 14,000 ஒன்று வரவுல, 15,000 ஒன்று வரவுல, 16,000 ஒன்று வரவுல. ஆரம்ப மீதி 45,000 வரவுல போட்டீங்களா? ஆமாங்க. ஓகே. அப்ப வரவு மீதி மொத்தமா எவ்வளோ? 90,000. செலவு மிகுதி 12,000 ஒன்று எழுதியிருக்கோம். அடுத்து 20,000 ஒன்று எழுதியிருக்கோம். அடுத்து ஒரு 10,000 எழுதியிருக்கோம். அடுத்து ஒரு 34,000 ஒன்று எழுதியிருக்கோம். சரியா? அப்ப வங்கி கணக்கு மிகுதி எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்க. பதினாலு. 14,000. வரவு மீதியா செலவு மீதியா? வரவு மீதி. வரவு மிகுதி. சரியா? ம். அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 2026 5/25 உபகரண கொள்வனவுக்காக 45,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அவரினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட வங்கி மேலதிக பற்று எவ்வளவு என்பதனை காட்டுக. இப்போ 25ஆம் திகதி ஒரு காசோலை வழங்குறாங்க, 45,000 பெறுமதியான காசோலை. இப்போ அவர் வாங்கின வங்கி மேலதிக பற்று எவ்வளவு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். எவ்வளோ? நீ பேசுறது கேக்குது இல்ல பிரச்சனை, எதுவும் சொல்ல வரீங்களா? 31,000. முப்பத்தி 1,000. ஓராயிரம் அவ்வளவுதான். ஏன்னா 45,000 காசோலை எழுதுறாங்க. அந்த திகதியில நம்ம கணக்குல இருக்க காசோலை காசின் பெறுமதி
14,000 போக மிகுதி 31,000 நம்ம வங்கி மேலதிகப்பற்று அப்படின்ற கடனை வாங்கி இருக்கோம். கிளியரா? ஆமா. ஓகே. இதுதான் வங்கி கணக்கு. அதுல மேலதிகப்பற்று மறுக்கப்பட்ட காசோலை. அப்ப இன்னைக்கு மெயினா பார்த்தது மறுக்கப்பட்ட காசோலை பார்த்தோம். அது இல்லாம கழிவு சம்பந்தமா கதைச்சோம். அடுத்து இந்த வங்கி மேலதிகப்பற்று, இந்த 3 விஷயம் தான் மெயினா கதைச்சோம். சரியா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இருக்கா? கேக்குதா? ஆமாண்ணா. ஓகே. சொல்லுங்க. இதுல எதுவும் டவுட் இல்லாட்டி வேற எதுவும் டவுட் எதுவும் எடுத்து வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் செஞ்ச கணக்குகள்ல அப்படி எதுவும் இருந்தா கேளுங்க. பாப்போம். அண்ணா, வே- அந்த கழிவு கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? ஓகே. கழிவு. ம். ஆ, காசேடு அப்படின்ற விஷயத்துல தான் கழிவு வருமானா? ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா அப்ப? ம். கழிவு அப்படின்ற நேரம் இரண்டு விதமான கழிவுகள் இருக்கு. ஒன்று வியாபார கழிவு, காசு கழிவு. வியாபார கழிவுன்னு சொல்றது விற்பனை இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் வழங்கப்படும் கழிவு. விற்பனையை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படும் கழிவு. இந்த வியாபார கழிவு நம்ம கணக்குகளில் பதியப்படுறது இல்லை. உதாரணமா ஒரு பதிவு செய்யணும்னா, அதாவது 10,000 பெறுமதியான பொருள் வியாபார கழிவு 10% கழிச்சு 9,000க்கு வழங்கப்படும் இடத்து அந்த பதிவுக்கான இரட்டை பதிவு எப்படி மேற்கொள்வோம்னா, விற்பனை கணக்கு செலவு 9,000, காசு கணக்கு வரவு 9,000, இவ்வளவுதான் இதுக்கான பதிவு. இப்போ அந்த கழிவு 1000 நம்ம எங்கேயாவது பதிவு செய்தோமா? இல்ல. அந்த கழிவை கழிச்சு வர்ற தொகையை மட்டும்தான் நம்ம பதிவு செய்வோம். கிளியரா? வியாபார கழிவு அது வழங்கப்பட்ட கழிவா இருந்தாலும் அப்படித்தான் வரும், பெறப்பட்ட கழிவா இருந்தாலும் அப்படித்தான் வரும். இப்ப இங்க பிரச்சனை வருது. காசு கழிவு. காசு கழிவு வரப்படும் சந்தர்ப்பத்துல தான் நம்ம பதிவுகளை மேற்கொள்ளணும். அந்த காசு கழிவு ஒண்ணு வருமானமா இருக்கலாம், ஒண்ணு செலவா இருக்கலாம். நம்ம காசு கழிவை பிரதானமா ரெண்டா பிரிப்போம். பெற்ற காசு கழிவு, கொடுத்த காசு கழிவு. இப்போ பெற்ற காசு கழிவு எடுத்தோம்னா, நம்ம ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கும் போது யாருக்கு காசு கொடுப்போம்? கடன் கொடுத்தோருக்கு. கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தப்படும் சந்தர்ப்பத்துல கடன் கொடுத்தோர் நமக்கு வழங்கப்படும் கழிவு என்னது? அவர் கொடுத்தாரு, நம்ம போய் அந்த பெற்றுக்கொண்டோம். அப்ப அது நமக்கு வழங்கப்படுறதுனால நம்ம பெற்றுக்கொண்டோம், நம்ம பெற்ற கழிவு. பெற்ற கழிவுனால பொறுப்பு என்ன நடக்கும்னா குறையும். பொறுப்பு குறைவடைகிறதுனால அதை ஒரு வருமானம்னு சொல்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ கமலுக்கு நம்ம 10,000 காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம 9,000 காசு கொடுக்கிறோம். அதாவது காசு வழங்கப்படும் சந்தர்ப்பத்துல வழங்கப்படுற கழிவு. எதுக்காக? காசு வழங்கப்படும் வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக. இப்ப நான் சொல்றேன், கமல் சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க இந்த காசை நாளைக்குள்ள எனக்கு கொடுத்தீங்கன்னா 10,000க்கு பதிலாக 9,000 கொடுத்தா போதும்னு சொல்லு. இப்போ 9,000 தான் நான் அவருக்கு கொடுக்க போறேன். அப்ப 9,000 கொடுத்தனா மீதி 1,000 எனக்கு லாபமா இல்லையா? லாபம், வருமானம். இப்போ இதுக்கான பதிவை நம்ம கட்டாயம் மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்வோம்? என் கையில இருந்து காசு எவ்வளவு போணுச்சு? 9,000. அப்ப காசு கணக்கு செலவு 9,000. சரியா? அடுத்து எனக்கு ஒரு வருமானம் கிடைச்சிச்சு 10,000. அப்ப வருமான கணக்குல வருமானம் அதிகரித்தல் எங்க பதிவோம்? செலவுல பதிவோம். அப்ப பெற்ற கழிவு கணக்கு செலவு 1,000. மொத்தமா கடன் கொடுத்தோர் கமலுக்கு நான் கொடுக்க வேண்டிய காசு மொத்தமா 10,000 குறைஞ்சு தானே. அப்ப பொறுப்பு 10,000 குறையுது. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 10,000. பொறுப்பு குறைந்தால் உரிய பொறுப்பு கணக்குல வரவுல 10,000. கிளியரா? அந்த பெற்ற கழிவு. அதாவது நான் ஆமாண்ணா. 10,000. சொல்லுங்க. இதுல டவுட் இருக்கா? 10,000 கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் காசு கொடுக்குற வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக 9,000 கொடுத்தா போதும், நாளைக்கு கொடுத்தீங்க. நான் 9,000 தான் கொடுக்குறேன். அப்ப காசு குறையுது 9,000. அப்ப காசு கணக்கு செலவு. எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 9,000 கொடுக்குறேன். அப்ப வருமானம் கிடைச்சா உரிய வருமான கணக்குல செலவு. பெற்ற கழிவு கணக்கு செலவு. அடுத்து பொறுப்பும் குறையுது. பொறுப்பு எவ்வளவு குறையுது? 10,000 குறையுது. உரிய பொறுப்பு கணக்கு செலவு 10,000. சரி, வரவு 10,000. கிளியரா? ஆமாண்ணா. ஓகே. இதே நான் கழிவை
கொடுக்கிறேன். யாருக்கு நான் கழிவு கொடுக்கலாம்? கடன்பட்டோர். கடன்பட்டோர் எனக்கு காசு கொடுக்க போறாரு 20,000 ரூபாய். நான் சொல்றேன், இந்த காசு எனக்கு நாளைக்குள்ள நீங்க தந்தீங்கன்னா நான் 10 வீத கழிவு தரேன். 10ஆம் தேதி கொடுக்க வேண்டியது நான் நாளைக்கே கேட்கிறேன் அப்படின்னா அவ காசு கொடுக்குற வேகத்தை அதிகரிக்கிறேன். நாளைக்கே தந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வீத கழிவு தரேன். இப்போ 20,000த்துல நான் எவ்வளவு காசு வாங்க போறேன் அவர்கிட்ட? 10 வீத கழிவு கழிச்சேன்னா 18,000 காசு தான் நான் அவர்கிட்ட வாங்க போறேன். மிகுதி 2,000 எனக்கு என்னது இப்ப? லாபம். 20,000 தர வேண்டிய ஒருத்தர்கிட்ட 18,000 வாங்குறேனா இருந்தா அந்த 2,000 எனக்கு லாபமா? இல்ல. என்னது அப்ப? சொல்லுங்க. நட்டம். என்னது? நட்டம். இப்போ 20,000 கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 18,000 கொடுத்தோம்னா எனக்கு 20,000 2,000 லாபம். அதே 20,000 வர வேண்டிய இடத்துல எனக்கு 18,000 வந்தா 2,000 என்னது? நட்டம். சரியா? அந்த 2,000 நட்டம்ன்றதுல கிளியரா இருக்கீங்களா? ஆமாண்ணா. ஆ இப்போ நட்டம் என்பது ஒரு செலவு. அப்ப கொடுத்த கழிவு. அப்ப இங்க நான் ஒரு ஆளுக்கு கழிவு கொடுத்தேன், இதுக்கு பேர் என்ன? கொடுத்த கழிவு. அப்ப செலவு அதிகரித்தால் உரிய செலவு கணக்குல எங்க பதிவோம்? வரவு பக்கம். வரவு. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு எவ்வளோ? எவ்வளோ? 2,000. 2,000. அடுத்து என் கையில இருந்து காசு எவ்வளவு போணுச்சு வெளியே? சாரி, என் கைக்கு எவ்வளவு காசு 18,000. வந்துச்சு? 18,000. 18,000. அப்ப காசு கணக்கு வரவு 18,000. மொத்தமா 2,000 வரவு 18,000 வரவு. எவ்வளவு கடன் பட்டோர் இல்லாம போனாங்க? 20,000. 20,000. அப்ப கடன் பட்டோர் கணக்கு செலவு 20,000. அப்ப தெரியதா? கடன் பட்டோர் கணக்கு செலவு 20,000, காசு கணக்கு வரவு 18,000, கொடுத்த கழிவு கணக்கு வரவு 2,000. கிளியரா? இந்த பதிவுங்களை எழுதி வச்சுக்கங்க. எழுதி பாடமாக்காதீங்க. நீங்க அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி எழுதுங்க. செலவு எவ்வளவு போணுச்சு, சொத்து எவ்வளவு அதிகரிச்சிச்சு இல்லாட்டி குறைஞ்சி, வருமானம் எவ்வளவு கிடைச்சு, பொறுப்பு குறைஞ்சிச்சா கூடுனுச்சா, எவ்வளவு குறைஞ்சி எவ்வளவு கூடுனுச்சு, சொத்து கூடுனுச்சா குறைஞ்சா எவ்வளவு கூடுனுச்சு எவ்வளவு குறைஞ்சு, அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் எழுத போங்க. சரியா? இதுல இன்னும் டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? இப்ப இதை நீங்க ஒரு எழுதிட்டு பாருங்க அந்த விஷயத்த. சரியா? விளங்குன மாதிரி இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மறந்துடும். ஏன்? நம்ம திருப்பி திருப்பி நிறைய கணக்கு எடுத்து செய்யாட்டி மறந்துடும். சரியா? நீங்க அந்த கழிவுல நிறைய கேள்விகளை எடுத்து செய்யுங்க. இப்போ ஒரு கேள்வி, நம்மளுக்கு ஒரு கேள்வி செய்யறது கஷ்டமா இருக்குன்னா, பிளவிடுறோம்னா அதே கேள்வியை திருப்பி 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 எடுத்து செய்யுங்க. இப்ப பிளவிடுறோம்னு சொல்லி ஒரு கணக்கு செஞ்சிட்டோம், இந்த கணக்கு பிழை சரியா செஞ்சிட்டோம், ஆனா இது வளமையா பிழை வர்றது. அப்ப தப்பிட்டோம்னு அடுத்த கேள்விக்கு டக்குன்னு போயிடுறது இல்லை. இப்ப இதுல பிழை வர்றது ஒரு சரியா செஞ்சோம்னா அந்த மெத்தடை வச்சுக்கிட்டு அடுத்து அடுத்து நம்ம அந்த பிழையா செய்யற கேள்வியை எடுத்து எடுத்து செய்யணும். சரியா? அப்ப இந்த பெற்ற கழிவு கொடுத்த கழிவு வர்ற கேள்வி இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை எடுத்து எடுத்து செய்யுங்க. இப்ப இப்ப அதை செஞ்சு திருத்திக்கிட்டோம்னா எக்ஸாம்ல நமக்கு அது ஒரு பிரச்சனையா வராது. சரியா? சரிங்க. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்லை தானே? அப்ப முடிப்பானா? ஜூம் டைமும் கட் ஆக போகுது. கேக்குதா? ஆமாண்ணா. ஓகே. ஓகே, மிகுதி அப்ப வங்கி கணக்கிணக்கு கூற்று புது தலைப்பு அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். குட் நைட். முடிப்போம் அப்ப. தேங்க்யூ அண்ணா. குட் ஓகே. நைட். ஓகே.